என்கிட்ட இருக்கிற துணி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு த்ரிஃப்ட் ஷாப்ல போயிட்டு வித்துட்டு சேர்ந்து வர காசை வச்சு நான் இன்னைக்கு த்ரிஃப்ட் ஷாப்பிங் பண்ண போறேன். அவுட் ஆஃப் ஃபேஷனா இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன், இதை தோலா பண்ணிட்டு என் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்ல நல்ல சட்டையா அணிந்து நீங்க எடுக்கலாம். ஓகே, த்ரிஃப்ட் ஷாப்பிங் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்க. இன்னும் நிறைய துணி இருக்கு இங்க பாருங்க. இது எல்லாமே வந்து ஜாக்கெட். ஸோ முன்ன நான் ஆஃபீஸில் வேலை செய்யும் போது குளிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கின ஜாக்கெட். பட் இப்போ நான் ஆஃபீஸ்லேயும் வேலை செய்யலை. ஒரே ஒரு என்னோட ஃபேவரட் கருப்பு ஜாக்கெட் மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்ம போய் இன்னைக்கு த்ரிஃப்ட் ஷாப்பில் தொலை பண்ண போகிறோம். மீட் ஜிஞ்சர் ஜிஞ்சர் மீட் ஜிஞ்சர் மீட் பேபி பேபி மாதிரி. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம பேக்கு. இது கொண்டு போய் வித்துட்டு மொத்தம் எவ்வளோ கொடுக்க போறோம் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபுல் நம்ம வார்ட்ரோப், என்னோட வார்ட்ரோப் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிட்டு புதுசாக வந்து த்ரிஃப்ட்ல ஷாப் பண்ணி நம்ம வாங்க போகிறோம். முதல் நான் வந்த இடம் பேர் தான் செகண்ட் ஸ்ட்ரீட் பண்டில் ஷாப். இங்கே வந்தோன்னா உங்கள் துணி எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அவங்க ஒரு 15-30 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் சட்டையோட வேல்யூலாம் செக் பண்ணிட்டு திருப்பி அவங்களுக்கு கால் பண்ணி எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் காஃபி அடிச்சிருவோம். இப்போ கால் பண்ணி கூப்பிட்டாங்க. மொத்தம் 32 சட்டை எடுத்துட்டாங்க. 88 வெள்ளி கிடச்சிச்சு. கேஷோ கையில் கொடுத்துட்டாங்க. அடுத்தது மிச்சம் துணி நிறையவே இருந்துச்சு. அதை நான் என்ன பண்ணிட்டேன், H&M போயிட்டு அங்கே இருக்கிற ரீசைக்கிள் பாக்ஸில் நான் போய் போட்டோன்னே எனக்கு ஒரு 15% வவுச்சர் கொடுத்தாங்க. ஸோ எத்தனை பேக் கொடுக்குறீங்களோ அத்தனை பேக்குக்கு உங்களுக்கு 15% வவுச்சர் கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா இப்போ நான் பண்ண மாதிரி செகண்ட் ஸ்ட்ரீட்ல இல்லைன்னா வேற நிறைய ட்ரிஃப் இருக்கு, நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி H&Mல வந்து கொடுத்து 15% வவுச்சர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு H&Mல திருப்பி ஷாப்பிங் பண்ணிக்க. ஸோ நீங்களும் அது பண்ண போறீங்கன்னா பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்க.